இப்போ உங்ககிட்ட வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பிட்காயினை வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் முடியும் தான் சொல்லுவேன். அதை தான் நம்ம இங்கே லிவரேஜ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த லிவரேஜ் ட்ரேடிங் சொல்கிறது உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து லாபத்தை அள்ளி கொடுக்குமா, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை டோட்டலாக காலி பண்ணிடுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லிவரேஜை பற்றி ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் லிவரேஜ்னா என்ன, இந்த லிவரேஜை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போது இந்த கிரிப்டோவை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே டக்குன்னு கூடிய சீக்கிரம் பணக்காரனம் ஆகணும்னு ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த லிவரேஜ். இப்போ இந்த லிவரேஜோட சூட்சமம் என்ன, இதில் இருக்க ஆபத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ சிம்பிளாக இந்த லிவரேஜ்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே இல்லை, நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது, இதுதான் நீங்கள் லிவரேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லேண்டை வாங்க போகிறீங்க. இப்போ இந்த லேண்டோட விலை 10 லட்ச ரூபா போகுது. சரியா? இந்த லேண்டோட விலை மொத்தமாக 10 லேக் போகுது, 10 லட்ச ரூபா போகுது. ஆனால் உங்ககிட்ட இருக்கதோ வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்குது. ரைட், உங்ககிட்ட 1 லேக் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் இருக்க இந்த 9 லட்சத்தை பேங்க்கில் நீங்கள் கடனை எடுக்கலாம். ரைட், பேங்க்கில் நீங்கள் 9 லேக் கடன் எடுக்கிறீங்க. சரியா? ரைட், இப்போ நீங்கள் கடன் எடுத்து டோட்டலாக 10 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்க. 10 லட்சம் ரெடி பண்ணி இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு அந்த லேண்டோட பெறுமதி இப்போ 10 லட்சத்துலேருந்து 11 லட்சமாக மாறுது. ரைட்டா? 11 லட்சமாக மாறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேண்டை நீங்கள் விற்றுருவீங்க. சரியா? 11 லட்சத்துக்கு விற்றுட்டு இப்போ நீங்கள் கடன் வாங்கின 9 லட்சம் இருக்குது தானே, இந்த 9 லட்சம் இதை நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பேங்க்குக்கு கொடுத்து வரீங்க. கொடுத்து விட்ட பிறகு உங்களுக்கு இருக்க ப்ராஃபிட் இங்கே 2 லட்சம் ரூபா. இங்கே 2 லட்சம் ரூபா. இப்போ நீங்கள் வச்சுருந்த இந்த 1 லட்சம் இங்கே 2 லட்சமாக மாறுது. இதைத்தான் நம்ம இங்கே லிவரேஜ்னு சொல்லுவோம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கின லேண்டோட விலை 10 லட்சத்துலேருந்து 9 லட்சம் ரூபாய்க்கு கம்மி ஆகிடுச்சு. அதாவது 1 லட்சம் கம்மியாகி 9 லட்சம் ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா அப்படியே போயிடும், நஷ்டமாயிடும். இதுதான் இங்கே கிரிப்டோவிலையும் நடக்கும். இப்போது இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள்லாம், அதாவது பைனான்ஸ் இருக்கட்டும், பைபிட், எம்இஎக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் எப்படி இந்த 2x லிவரேஜ், 10x லிவரேஜ், 100x லிவரேஜ் இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட $100 இருக்குது. உங்களோட வாலெட்டில் $100 இருக்குது, ஃபியூச்சர் வாலெட்டில். சரியா? இப்போ இந்த $100 வச்சு உங்களுக்கு $100 ஈக்குவலான கிரிப்டோ தான் பை பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த 10x லிவரேஜிங் யூஸ் பண்ணுறீங்க. சரியா? $100 10x லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க. ரைட், இப்படி நீங்கள் 10x லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களால் மார்க்கெட்டில் $1000 ஈக்குவலான கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வச்சிருக்க மார்ஜின் அப்படியே நீங்கள் எடுக்கிற லிவரேஜால் பெருக்கி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு நம்பர் வரும். அப்போ அந்த நம்பருக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் $100 வச்சுருக்கீங்க, 10x லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, $1000 கிரிப்டோ பை பண்ணிட்டீங்க. சரியா? இப்போ மார்க்கெட் உங்களுக்கு 10% மேலே போகுதுன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு 1% மேலே போகுது மார்க்கெட். ரைட், இப்போ நம்ம 10% எடுத்துப்போமே. ரைட், இப்போ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணி கிரிப்டோ பை பண்ணியிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் 10% ஏறுது. சரியா? ரைட், இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து மார்க்கெட் 10% ஏறி இருக்கு அப்படின்னா இதில் 10% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த லிவரேஜ் ட்ரேடிங்கில். அப்போ 1000ல் நமக்கு 10% எவ்வளோ அப்படின்னா $100. $100 உங்களுக்கு ப்ராஃபிட். உங்கள்கிட்ட இருந்த அமௌண்ட்டும் $100 தான், ஆனால் நீங்கள் எடுத்திருக்க ப்ராஃபிட்டும் $100 தான். ஆனால் உங்களுக்கு இங்கே மார்க்கெட் 100% மூவ் ஆகலை, ஜஸ்ட் ஒரு 10% தான் மூவ் ஆயிருக்கு. இது இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் லிவரேஜை யூஸ் பண்ணி பைனான்ஸ் கிட்ட, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எக்ஸ்சேஞ்ச், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைனான்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைனான்ஸ்லேருந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை கடன் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ட்ரேட் பண்ணி மொத்தமாக அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்கின கடனை பைனான்ஸ்க்கே கொடுத்து விட்டுறீங்க. இதுதான் இந்த லிவரேஜ் ட்ரேடிங்கில் இருக்க பெனிஃபிட். ஆனால் இதே 10% உங்களுக்கு அப்சைடில் போகாமல் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதே 10% இங்கே மைனஸ் ஆகிரும். அப்போ நம்ம இங்கே லிவரேஜ் என்னன்னு சொல்லலாம், ஒரு பெருக்குப்பட்ட வெறுமதின்னு சொல்லலாம் நீங்கள் லாபத்தை எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் லிவரேஜை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களோட கேப்பபிலிட்டி இருக்கும், உங்களால் இவ்வளோ தான் பை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டில் உங்களால் பை பண்ண முடியும். அதனால மார்க்கெட்டில் ஒரு சின்ன மூமெண்ட்லேயே உங்களுக்கு பெரிய லாபம் ஈட்ட முடியும். இதுக்கு தான் நம்ம இங்கே லிவரேஜை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு டிஃப்ரெண்டான லிவரேஜ் அதாவது ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 1லேருந்து 100x வரைக்கும் லிவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் 100x லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் நினச்ச டிரெக்ஷனுக்கு எதிர் திசையில் மார்க்கெட் 1% போனால் கூட உங்கள்கிட்ட இருக்க டோட்டல் கேபிட்டலும் காலி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த லிவரேஜை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ நம்ம நீங்கள் லிவரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மார்ஜினுக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு ட்ரேடிங் அமௌண்ட்டும் இருக்கும். இதை நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்கில் இப்படி தான் பண்ணோம். சரியா? இப்போ நீங்கள் லிவரேஜோட யூஸ் பண்ணுறீங்க. லிவரேஜை யூஸ் பண்ணும்போது உங்களோட மார்ஜின் சின்னதாக இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் லிவரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் குட்டி அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு கடன் வாங்கி பல்கான பெரிய அமௌண்ட்டுக்கான வியாபாரம் உங்களால் பண்ண முடியும், பை அண்ட் செல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சஜஷன் நீங்கள் 2xலேருந்து 5x வரைக்கும் லிவரேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிவரேஜில் நமக்கு
நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா லிவரேஜ்ங்கிறது ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி தான். இந்த கத்தியை வச்சு நீங்கள் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வெட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். இதே ஒரு வெட்ட தெரியாத ஒருத்தர் அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டினார் அப்படின்னா அவர் கையை வெட்டிப்பார். அப்போ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதை பற்றி நீங்கள் தெரியலைன்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு இந்த லிவரேஜ் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதிகமாக லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தாருன்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த ஐல் லிவரேஜை வச்சு ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் லிக்விடேஷன் ஆகிறீங்க அப்படின்னா அந்த லிக்விடேஷன் எப்படி ஆகுறது, எப்படி லிக்விடேஷன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.